சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய இடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கூகுள் மேப்ஸ் மூலமா எப்படி வந்து ஆன்லைன்ல அளக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அந்த கூகுள் மேப்ஸ் பயன்படுத்தி இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்க கொல்லையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் புதைக்கிறீங்க, அதுக்கான டிஸ்டன்ஸ் பார்க்கணும், அதுக்கான தூரம் பார்க்கணும், போய் டேப் எடுத்துன்னு போய் மெஷர் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து அந்த கூகுள் மேப்ஸ் மூலயமாவே வந்து எவ்வளோ மீட்ரு, எவ்வளோ தூரம், எவ்வளோ ஃபீட் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய இடத்தோட லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்கு, அதுக்கடுத்து சுற்றளவு எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மேப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் பாருங்க கூகுள் மேப்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேப்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய வில்லேஜஸோ ஒரு சிட்டியோ இல்லை என்ன ஏரியாவோ உங்களுடைய ஏரியாவை வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி உங்களுடைய ஏரியாவுக்கு வந்துடலாம். இப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை வரும். உங்களுக்கு ஜூம் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் இருக்குது. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சேட்டலைட் வியூ மேப் வந்து நம்ம வச்சுக்கலாம். சேட்டலைட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த இதை வந்து அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய மேப்ஸ் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூ மேப் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு லேண்டை வந்து நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து நான் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து இப்போ மெஷர் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இதில் இந்த க்ரஷரை வந்து மவுஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதை வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணி மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் அப்படி ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ண மாதிரி ஒரு இது வந்துருச்சு பாருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த எண்டான இடம் இருக்குது பாருங்க, இந்த இடத்த வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க இது வந்து நம்மளுக்கு வந்து 128.24 மீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளோட இடம் இதுன்னு தெரிஞ்சுன்னா இந்த இடத்த வந்து பாயிண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. டெட் எண்ட்ல வந்து ஜீரோலேயே மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 335.55 மீட்டர் வந்து டோட்டல் சுற்றளவு வந்து அவ்வளோ இருக்கு. இதில் பாருங்க டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 5324.69 ஸ்கொயர் மீட்டரு. ஸ்கொயர் ஃபீட்ல பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க, அதாவது 57,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது சுற்றளவு பார்த்தீங்கன்னா 335.55 மீட்டரு. அதோட ரன்னிங் ஃபீட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1100 ரன்னிங் ஃபீட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏக்கர் இருக்கு அப்படின்றத செக் பண்ண பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. 5324.69 இருக்கு பாருங்க, அதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் மீட்டர் டு ஏக்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிங்க. ஏக்கர்ஸ் வந்து இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 1.315 ஏக்கர்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய லேண்ட் வந்து உங்கள் லேண்ட் இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய அதாவது கிணறு இருக்குன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு பின் பண்ணிக்கங்க. மெஷர் டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதை பின் பண்ணிட்டு உங்களுடைய லேண்ட் வந்து இந்த எண்டில் இருக்குன்னா இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளோ மீட்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது 203.49 மீட்டர் இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்னிங் ஃபீட் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போய் டேப் பிடிச்சி அளக்கணும் அப்படின்ற இதெல்லாம் தேவையில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் ஒரு பிவிசி பைப் எடுக்கிறதோ என்ன யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸை பயன்படுத்தி உங்களோட லேண்ட் அளக்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை டவுட் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.